வணக்கம், என் பேர் ஷாம். நான் இங்கே ஆத்தூரில் இருக்கேன். கடை வச்சுருக்கேன், வெற்றி புக் ஷாப்புன்னு. நான் வந்து 2013 ஒரு வீடு வாங்கலான்ட்டு, பழைய வீடு. அதில் ஏற்கனவே ஒரு 5-6 பத்திரம் மாறி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் சரி யோசனை பண்ணிவிட்டு இங்கே ரவி சார் ராஜ யோக வாஸ்து அவர்கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீட்டை வாங்குறதுபடி எல்லாம் சொல்லி அவர் வாஸ்துலாம் சரி பண்ணி கொடுக்குறேன், இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எல்லாம் நல்லா சீரம் சிறப்பமாக வாழலாம் அப்படின்னு 2013 இந்த வீடை வாங்கி நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி அவர் சொன்ன மாதிரி வாஸ்துப்படி எல்லாமே கட்டி சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஏக்கரா காடு வாங்கினேன். கடை ஒரு வீடு இன்னொரு இடம் வாங்கி புதுசாக வாங்கி அதுக்கும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் இவர் தான் வாஸ்துவெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு சிறப்பாக. இந்த வீடு கட்டும் போதே நடுவுலேயே வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கடை ஆரம்பித்து அது பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி என்னுடைய இது கனவே அதுதான், பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி ஒரு கடை வேணும்னு. அது நல்லா அமைப்பாக அமைஞ்சது. அந்த கடையும் உடனே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கடையை கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கும் இவர் தான் வாஸ்து பார்த்து கடைக்கு எப்படி ஷோகேஸ் வைக்கணும், என்ன பண்ணணும், அளவு எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக வீடு கட்டுறதும் நல்லா சிறப்பாக ஆகிட்டுருக்கு. அதனால் எனக்கு சொல்லி கொடுத்தது பூராமே திருப்திகரமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இருந்தாலும் இந்த பழைய வீட்டிலேருந்து போகிறதுக்கே எனக்கு மனசு வரல. இப்போ புது வீடு இருக்குது, அதையும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டாருன்னா அது சிறப்பாகவும் செஞ்சுருக்காரு. அது இன்னும் கூடி சீக்கிரம் ஒரு வருஷத்தில் நான் அங்கே கிளம்பி போயிடுவோம். எங்களோட கனவு எல்லாமே எதுவுமே நடக்காமல் இருந்ததப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா படிப்படியாக நாங்கள் முன்னேற ஆரம்பித்தோம். குழந்தைங்க படிப்புலேருந்து எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் ரொம்ப சிறப்பாகவே கிடைச்சது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலவே இன்னொரு புது வீடு இன்னும் வாஸ்து முறைப்படி முழுசாக கட்டணும் அப்படிங்கிற ஆசையில் இப்போ ஒரு புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம ராஜயோக வாஸ்து அவர் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அந்த வீட்டில இருந்தும் நாங்கள் ஒரு பேட்டி கொடுப்போம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. வணக்கம். சார் வந்து ஆத்தூர் வெற்றி புக் ஷாப்னு வச்சுருக்காரு. நம்மளும் ஆத்தூர் தான், நல்ல பழக்கம். அப்புறம் ராஜயோக வாஸ்து நம்ம பண்ணிட்டு வரோம். சார் நம்ம புக்கெல்லாம் நம்ம புக்கு சார் கடையில் நம்ம புக்கெல்லாம் சேல்ஸ் ஆகுது. அப்புறம் அந்த பழக்கத்தில் நம்மளுக்கு ஏற்கனவே பழக்கிறதுனால சார் நம்மளை கூப்பிட்டு 2013 ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஒரு 6-7 பத்திரம் மாறி போச்சு. அந்த வீடு கட்டி 5 வருஷம் தான் ஆகுது. 6-7 தாட்டி பத்திரம் மாறி போச்சு, என்னன்னு தெரியல, அந்த வீடு யார்கிட்ட நிற்கல. அப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறோம், வந்து செஞ்சு கொடுக்குன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்தோம். அது ஒரு 5 வருஷம் வீடு, எனக்கும் தெரியும் லோக்கலுங்கிறதுனால. அதுக்கப்புறம் பத்திரம்லாம் பார்த்துட்டு எல்லாமே வாஸ்து தவறு இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லி மாற்றி கொடுத்தோம். மாற்றி கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் வந்து மேன்மை கொள்ளுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 2001-2-2024 இன்றைக்கி ஒரு 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் நடக்குது. இந்த 11 வருஷத்தில் இந்த வீட்டில் குடி வந்து அவங்க ஒரு இடம் 1 ஏக்கரா வாங்கியிருக்காங்க. அது ஒரு சென்ட்ரல் பிளேஸ் வாங்கினாலும் ரேட் அதிகம், அந்த அளவில் வாங்கியிருக்காங்க. 2வது இன்னொரு இடம் வாங்கியிருக்காங்க, வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட பிளான் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. 3300 அடியில் பிளான் வாங்கி ஒரு இடத்த புதுசாக வாங்கி இடம் வாங்கக்கூடிய நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருந்தோம். இடத்த பார்த்துட்டு மறுபடியும் 3300 அடி இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரக பிரச்சனை ஆக போகுது. அது இல்லாத வீடு கட்டக்குள்ளேயே எனக்கு கடை ஒன்று அமைஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேப் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தோம். எந்த மாதிரி ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் நம்ம மேப் போட்டால் ஜெயிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி கடையும் வச்சுருக்காங்க. ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே சொந்தமாக இடம் வாங்கி கடையும் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். அதாவது எல்லாத்துக்கும் இந்த இது அமையாது. சாஸ்திரம் சரியாக இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம். இப்போ உங்களுடைய வயசு என்னங்க? எனக்கு 48 வருஷம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 38 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆகிடும். 10 வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 38 வருஷமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கா? இந்த 10 வருஷம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கா? இந்த 10 வருஷம் வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்குது. அதாவது இந்த பிறந்ததுலேருந்து 38 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த 10 வருஷம் வாழ்க்கை இவங்க சிறப்பாக இருக்காங்க. அப்படிங்குள்ள ஏற்கனவே உங்களுக்கு குடும்ப ஜாதகம் இருந்திருக்கும், அதன் பிறகு மென் வந்திருக்காங்க. ஆனால் ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற ராஜயோகத்துக்கு வந்துட்டால் ஏரோப்ளானில் பிறக்கிற மாதிரி வாழ்க்கை சல்லுன்னு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அது மாதிரி என்ன மாதிரி செய்து கொடுத்தால் அவங்க வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் வருவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம செஞ்சு தரோம். அதுதான் ராஜயோகம். அப்போ இந்த 10 வருஷம் வாழ்க்கையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னா சாஸ்திரம் சரியான வீட்டில் இருந்தால் ஜாதகம் எப்படி இருந்தாலும்
சாஸ்திரம் சரியான வீட்டில் இருந்தால் மேன்மைக்கு வந்துடலாம். அதனால் ராஜயோக வாஸ்து அப்படிங்கிறது சாதாரண வாஸ்து ராஜயோக வாஸ்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு வீடு பண்ணி கொடுக்கறதுக்குள்ளேயே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அமையுதுன்னா அது வந்து ராஜயோக வாஸ்துனால் தான் முடியும். எந்த நாலு நட்சத்திரத்தில் செய்கிறோம், எந்த அளவில் செய்கிறோம், என்ன குளிக்கணுக்கு வைக்கிறோம், இவங்க கணவன் மனைவி ஜாதத்துக்கு எந்த மாதிரி பொருத்தி தரோம் அப்படிங்கிறத வச்சு தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க செஞ்சு கொடுத்துருக்கோம். ராஜயோக வாஸ்துன்னு யூடியூப்பில் வச்சுருக்கோம், புக்கும் போட்டிருக்கோம். குளிக்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு குபேரயோக வாஸ்துன்னு ஒரு புக்கும் போட்டிருக்கோம். அதில் இந்த தெளிவுலாம் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற மக்கள் உயர்வு ராஜயோக வாஸ்துனுடைய உயர்வு. உங்களுக்கு மனப்பூர்வமான திருப்திங்களா 2 பேத்துக்கும்? ஆ, சரி. வணக்கம்.